இந்த பன்னீர் பட்டன் ரோஸ் பாருங்கள். இந்த செடி வைக்கிற டைமுக்காக பார்த்து மழை வந்துடுச்சு, ரொம்ப மழை. நான் ஞாபகம் இல்லாமல் மாடியிலே வச்சுட்டேன் மழையிலே. சரி அப்புறமா கொண்டு வந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அதிகமாக மழை தண்ணி வந்து பட்டுச்சு. அதாவது ரொம்ப வந்து நம்ம ஒரு நட்ட உடனே ஃபுல்லாக ரொம்ப ரெயின் வரும்போது நம்ம கொக்கோ பீட் செடி வைக்கக்கூடாது. அதாவது பெரிய பாட்டில் வச்சுருக்கிறதுலாம் ஒரு நாள் நனையிறதுனால ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு புதுசாக நட்டு இருக்கிறோம்னா அது வந்து தொடர்ந்து மழையிலலாம் வைக்கக்கூடாது. அது போல் வைக்கிறதுனால டை பேக்கெல்லாம் வரும், அதுக்கு சொல்கிறேன் நான். அது போல் நீங்கள் வந்து வைக்கக்கூடாது, அது தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். நம்ம இது போல் சின்ன சின்ன ரோஜா செடிங்கெல்லாம் பதியம் பண்ணுவோம். இது பதியம் பண்ண செடி தான் நான். பன்னீர் பட்டன் ரோஸு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். எப்போவுமே வந்து பிஞ்ச் பண்ணி விடணும். நுனி பாதிக்கெல்லாம் கட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா தளிர் போடும் அதிகமாக. இப்போது ஃபுல்லாக மழை வர்றதுனால டைம் சரியில்லை நமக்கு செடிக்கெல்லாம் கட் பண்ணுறதுக்கு, அதனால நான் எதுவும் கட் பண்ணலை. அப்புறமா கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு, இதுக்கு வந்து நம்ம கொக்கோ பீட் போட்டிருக்கோம். இந்த செடிக்கு வந்து எந்த எரு கொடுக்கறதுனா நீங்கள் வந்து ஹியூமிக் ஊற்றணும். ஹியூமிக் ஊற்றுறதுனால நிறைய தளிர் வரும், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சப்போஸ் ஹியூமிக்கெல்லாம் செய்யலான்னா வெஜிடபிள் கம்போஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் தண்ணியில் கலந்து ஊற்றலாம். ஆனால் ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரொம்ப திரியாக இல்லாமல் ஃபில்டர் பண்ணிவிட்டு தண்ணி மட்டுமே கொடுக்கலாம். இல்லை வெர்மி கம்போஸ்ட் இருந்தால் கூட ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு அரை ஸ்பூன் தண்ணியில் கலந்து கூட கொடுக்கலாம். நீங்கள் வந்து இது கொக்கோ பீட்டில் வச்ச செடி ஏதாவது ரொம்ப எருப்புட்டா ஏதாவது ஆகுமானா இப்போ நான் சொல்கிற போலே நீங்கள் கொடுத்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் ஹியூமிக் கொடுத்தலாம்னு சொல்லிட்டு 10 days ஒன்ஸ் ஹியூமிக் கொடுக்கணும். 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml 1 ml கொடுக்கலாம். 1 லிட்டர் கலக்கிடுவோம் தண்ணியில் கலந்து. ஆனால் இதுக்கு வந்து பாட்டுக்கு வந்து ஒரு அரை கிளாஸ் தான் பிடிக்கும், அரை கிளாஸு அவ்வளோதான், அதுக்கு மேலே பிடிக்காது. சின்ன கப்பில் வளர்க்குறோம். 10 days ஒன்ஸ் ஹியூமிக் ஊற்றும்போது நிறைய தண்ணீர் வைக்கும், அதுக்காக தான் சொல்கிறது. சப்போஸ் ஹியூமிக் இல்லைன்னா கூட வெங்காயத்தோல் தண்ணி கூட நீங்கள் ஊற்றலாம். அது கூட நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு வெங்காயத்தோல் தண்ணி ஊற்றலாம், வேப்பமுன்னாக்கு தண்ணி ஊற்றலாம். இது போல் கொக்கோ பீட்டில் நட்ட செடிக்கு நம்ம இது போலலாம் எரு கொடுத்தா ஏதாவது ஆகும். கடையில் விற்கிற ஃபெர்டிலைசரே கொடுக்கணும்னு ஒன்றும் இல்லை. நம்ம இது போல் வெங்காயத்தோல் தண்ணி கூட கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் ஃபில்டர் பண்ணிடணும், அப்போ எதுவும் செய்யாது, நிறைய தளிர் வைக்கும். நீங்கள் வெறும் ஃபஸ்ட் டைமே நீங்கள் வெங்காயத்தோல் தண்ணி கூட ஊற்றலாம் செடிக்கு. ரோஸ் பிளான்ட்டுக்கு பதியம் பண்ண ரோஸ் பிளான்ட்டுக்கு. ஹியூமிக் வந்து நர்சரியிலே எல்லோரும் நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. இல்லை ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு கூட வர வைக்கலாம், வேணும்னா கூட சொல்கிறேன். அப்படியெல்லாம் இல்லாமல் வெங்காயத்தோல் தண்ணி ஊற்றினா நிறைய தளிர் வரும், அதுக்கு சொல்கிறேன் நான். நீங்கள் வேப்ப முன்னாக்கு தண்ணி கூட கொடுக்கணும். ஆனால் வேப்ப முன்னாக்கு ரொம்ப போடக்கூடாது. ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு 1/4 ஸ்பூன் நைட்டே கலந்து வச்சுட்டு காலையில் அப்படியே ஊற்றலாம் செடிக்கு. இந்த வீடியோவில் தான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.